பார்க்கலான்னு வந்தா ஒரே ஃபுட் ஐட்டம்ஸா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த ஃபுட்டை பிளான்ட்ஸ் அதுவே அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஆமா, அது என்ன ப்ராசஸ் மூலமா ப்ரிப்பேர் பண்ணும்? ஆமா, போட்டோசிந்தசிஸ், அதாவது ஒளிச்சேர்க்கை மூலமா தான் ப்ரிப்பேர் பண்ணும். அதுவே நம்மலாம் ஃபுட்டுக்காக பிளான்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கோம். இந்த பிளான்ட்ஸை ஃபுட்டா எடுத்துக்கிறது மூலமா நம்ம பாடிக்கு தேவையான மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அப்புறம் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்லாம் கிடைக்குது. இப்படி நமக்கு உணவு பயன்படுற தாவரங்களை உணவு தரும் தாவரங்கள்னு சொல்றோம். இத பத்தி டீடைலா தெரிஞ்சுப்போமா? இந்த உணவு தாவரங்களை 3 வகைகளா பிரிச்சிருக்காங்க. முதல்ல காய்கறிகள், அதாவது வெஜிடபிள்ஸ். அடுத்தது தானியங்கள், அதாவது சீரியல்ஸ். அடுத்தது பருப்பு வகைகள், அதாவது பல்சஸ். ஆமா, நம்ம சாப்பிடுற வெஜிடபிள்ஸ்லாம் பிளான்ட்ஸ்ல இருந்து தான் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிளான்ட்டோட எந்த பார்ட்ல இருந்து ஸ்பெசிஃபிக்கா கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ரூட் மட்டும் இல்லாம பிளான்ட்டோட ரூட், ஸ்டெம், லீஃப், ஃபிளவர்னு எல்லா பார்ட்ஸையும் நம்ம ஃபுட்டா எடுத்துக்கிறோம். என்னது, ரூட்டா? ரூட்டை கூடவா சாப்பிடுறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கேரட், பீட்ரூட், ராடிஷ், டர்னிப்ஸ், இந்த எல்லா வெஜிடபிள்ஸும் ரூட் தான். சில பிளான்ட்ஸோட லீவ்ஸை கூட நம்ம ஃபுட்டா எடுத்துக்கிறோம். அதெல்லாம் என்னன்னா கீரைகள், நம்ம டெய்லியும் வீட்ல சமையலுக்கு யூஸ் பண்ற கறிவேப்பிலை, கொத்தமல்லி. அது மட்டும் இல்லைங்க, கேபேஜ் கூட ஒரு லீஃப் தான். யாருக்கெல்லாம் சுகர் கேன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பிடிக்கும் இல்லையா? நம்ம சாப்பிடுற சுகர் கேன் அந்த பிளான்ட்டோட ஸ்டெம் தான். அப்போ வேற எந்த பிளான்ட்டோட ஸ்டெம் எல்லாம் நம்ம சாப்பிடுறோம்? உருளைக்கிழங்கு, கடலைக்கிழங்கு, வாழைத்தண்டு, இஞ்சி, வெங்காயம், இது எல்லாமே ஸ்டெம் தான். அடுத்ததா ஃபிளவர். என்னடா, ஃபிளவரை தலையில வச்சுக்கவும் இல்லைன்னா டெக்கரேட் பண்றதுக்கு தானே யூஸ் பண்ணுவாங்க, சாப்பிட கூட செய்வாங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? காலிஃபிளவர், ப்ரோக்கோலி, வாழைப்பூவெல்லாம் நம்ம குக்கிங்ல யூஸ் பண்றோம். இது மட்டும் இல்லாம செம்பருத்தி பூவை ஹெர்பல் டீ ப்ரிப்பரேஷன்லயும், ரோஜா பூவை சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கேண்டீஸ், ஐஸ்கிரீம்ஸ், குல்கந்த் ப்ரிப்பரேஷன்ஸ்லயும், அப்புறம் சங்கு பூவை ஹெர்பல் டீ, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ப்ரிப்பரேஷன்லயும் யூஸ் பண்றோம். பூக்கள் மட்டும் இல்லாம இந்த பூக்கள்ல இருந்து கிடைக்கிற அதிக ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய பழங்களையும் நம்ம உணவா எடுத்துக்கிறோம். நம்ம காமனா சாப்பிடுற ஃப்ரூட்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். கொய்யா, நெல்லி, ஆப்பிள், ஆரஞ்சு, தர்பூசணி, சீதா, சப்போட்டா, ஸ்ட்ராபெரி, திராட்சை, வாழைப்பழம்னு இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அடுத்ததா தானியங்களை பத்தி பார்க்கலாமா? பொதுவா பூவகை தாவரங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தான் நம்ம தானியங்கள், அதாவது சீரியல்ஸ் சொல்லுவோம். மற்ற பயிர்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த தானியங்கள் தான் உலக அளவுல அதிகமா பயிரிடப்படுது. நம்ம ஃபுட்ல மெயினா எடுத்துக்கிற நெல்லும் கோதுமையும் தானியங்கள் தான். இது மட்டும் இல்லாம கம்பு, கேழ்வரகு, திணை, சோளம், சாமை, கொள்ளு, பார்லி, இது எல்லாத்தையுமே தானியங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி சொல்லட்டுமா? ரைஸ் மற்றும் வீட்டோட உற்பத்தியில உலக அளவுல சைனாவை அடுத்தபடியா இந்தியா தான் செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. அடுத்ததா பருப்பு வகைகளை பத்தி பார்க்கலாமா? லெக்யூம் ஃபேமிலி, அதாவது அவரை குடும்பத்தை சேர்ந்த தாவரங்களோட உண்ணக்கூடிய விதைகளை தான் நம்ம பருப்புகள் அப்படின்னு சொல்றோம். இப்போ அதுல என்னென்ன பருப்புகள்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, பச்சை பயிறு, கொண்டக்கடலை, காராமணி, சிவப்பு காராமணி, வேர்க்கடலை, எள்ளுன்னு நிறைய இருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்த்த சீரியல்ஸ், பல்சஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல எதெல்லாம் இந்த சாம்பார் சாதத்துல இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
இதுல நம்ம ரைஸ் யூஸ் பண்றோம்ல, அது ஒரு சீரியல். அதுக்கப்புறம் இதுல நம்ம துவரம் பருப்பு யூஸ் பண்றோம்ல, அது ஒரு பல்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இதுல யூஸ் பண்ற வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ் இது எல்லாமே காய்கறிகள். சோ இந்த சாம்பார் சாதத்துல நம்ம இன்னைக்கு பார்த்த சீரியல்ஸ், பல்சஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்கும். நான் உங்களை அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.